அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய போர் உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த போரின் போது இஸ்ரேல் நடத்திய பயங்கரமான வான்வழி தாக்குதல்களில் ஈரானின் உச்சபட்ச தலைவரான அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டார். அவருக்கு பிறகு அவரது மகன் முஜ்தபா காமேனி ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றார். ஆனால் பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு மாதமாகியும் அவர் இதுவரை ஒருமுறை கூட மக்கள் முன் தோன்றவில்லை. வெறும் எழுத்துப்பூர்வமான அறிக்கைகளை மட்டுமே அவர் வெளியிட்டு வருவது தற்பொழுது சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. முஜ்தபா காமேனி எங்கே இருக்கிறார், அவருக்கு என்ன ஆனது என்ற கேள்விகள் தற்பொழுது வலுத்துள்ளன. இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவும் அதன் அதிபர் டொனால்டு டிரம்பும் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள்தான். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய அந்த தாக்குதல்களில் முஜ்தபா படுகாயமடைந்து அவரது முகம் சிதைக்கப்பட்டு விட்டதாகவும் அல்லது அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் அமெரிக்கா தொடர்ந்து கூறி வருகிறது. அது மட்டுமின்றி அவர் ரகசியமாக ரஷ்யாவிற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வருவதாகவும் பல்வேறு மர்மமான வதந்திகள் பரவி வருகின்றன. ஆனால் இந்த தகவல்களை ரஷ்யாவும் ஈரானும் தற்பொழுது முற்றிலுமாக மறுத்துள்ளன. ஈரானுக்கான ரஷ்ய தூதரான அலெக்சி டேடோவ் இதுகுறித்து கூறுகையில், முஜ்தபா காமேனி ஈரானில்தான் பாதுகாப்பாக இருக்கிறார் என்றும் தற்போதைய அசாதாரண போர் சூழல் காரணமாகவே அவர் மக்கள் முன் தோன்றுவதை தவிர்த்து வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். அதாவது எந்த நேரத்திலும் தன் மீதும் தாக்குதல் நடக்கலாம் என்ற பாதுகாப்பு காரணங்களுக்காகவே அவர் தலைமறைவாக இருந்து ஈரானை வழிநடத்துகிறார் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. பல உலக நாடுகளின் உளவுத்துறையும் தற்பொழுது ஈரானையே உற்று நோக்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அவர் எப்போது வெளியே வருவார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.